ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே எங்கள் மன்றத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு பேர் ராதிகா. அதுக்கு 15 வயசு 17 வயசு இருக்கும் பொழுது அம்மா அது ஏதோ பார்த்து பயந்துக்குச்சு. அப்போ அம்மா சொல்லுது, அம்மா பயமாக இருக்குது அப்படின்னு. அப்படியா? கருவறைக்கு கும்பிட வரும்பொழுது சுயம்புக்கிட்ட ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு வாங்கி கொண்டு வச்சுக்கோ, உனக்கு பயம் ஏற்படாது. அப்படி செஞ்சாலும் மறுபடியும் பயமாக இருக்குதும்மா. அப்படியா? சரி, வீட்டில் அம்மா படத்துக்கு முன்னால் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு அதை எடுத்து கையில் வச்சுக்கோ, உன்னோட இருக்கிற மாதிரி வச்சுக்கோ. ஆமாம், அப்படி செஞ்சாலும் பயமாகத்தாம்மா இருக்குது. அப்படியா? சரி, காளியை நினச்சிக்கோ, காளியை நினச்சிட்டுன்னு பயம் போயிடும். அம்மா அப்படி காளி கும்பிட்டாலும் பயமாகத்தாம்மா இருக்குது. இப்படி எது சொன்னாலும் இந்த பொண்ணு திருப்பி திருப்பி அம்மா எதை செஞ்சாலும் எனக்கு பயமாக. டாலர் கையில் பிடிச்சிக்கோ, டாலர் கையில் பிடிச்சிட்டு மூலமந்திரம் சொல்லு. அம்மா அப்படி செஞ்சாலும் பயமாகத்தான் இருக்குது, பயம் போக மாட்டேங்குது. இப்படி அம்மா எதை சொன்னாலுமே பயமாகத்தாம இருக்குது, பயம் போகல. இது உண்மையைத்தான் சொல்லுது. கடைசி அம்மா சொன்னாங்களா, சரி என்னுடைய படத்தை உன்னுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு என்னுடைய படத்தையே உற்றுப்பார், பயமெல்லாம் போயிருந்தாங்களா. எப்படிங்க? கடைசி அம்மா வாயிலிருந்தா வரவழைச்சிங்களா அந்த பொண்ணு. குருநாதர் படத்தை பார்த்தா போகுது, பயம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. பயம் மட்டுமா, எந்த தோஷங்களும் இருக்காது, எந்த வினைகளும் இருக்காது. குருநாதர் படம் அவ்வளவு மகிமை வாய்ந்தது. என்னுடைய படத்தை உற்றுப்பார், எல்லாம் சரியா போகும் நம்ம சொன்னாங்களா. எப்படி பார்த்தீங்களா உபாயா? ஓம் சக்தி.